எடுத்து பேசு, போன் அடிச்சுக்கிட்டே இருக்குல்ல. அப்பாதே, பண விஷயத்துக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. முதல்ல எடுத்து என்னன்னு கேளு. அது ஆனந்தி. அப்பா, வட்டி பணம் வந்துருச்சுமா. சரியான நேரத்தில் அனுப்பி அப்பாவோட மானத்தை காப்பாத்திட்டமா. போன ஸ்பீக்கர்ல போடு. என்னப்பா சொல்றீங்க? அந்த கோட்டை சாமி கிட்ட நாளைக்கு தந்துடுறோன்னு அவகாசம் கேட்டோம்மா. அவன் வாய்க்கு வந்தபடி பேசிட்டாமா. அம்மா கம்மலை கழட்டி தரம்னு காதுல கை வச்சுட்டா. நீ பணத்தை அனுப்பிட்டுமா. அப்பா, அப்பா நான் நீ தானடா எங்களை இத்தனை நாளா பாத்துக்கிட்ட. இப்ப நீ மாமியார் வீட்டுக்கு போயிட்டியே, அங்க எதுவும் பிரச்சனையா இருக்குமோ, அதனாலதான் பணத்தை அனுப்பலையோன்னு எங்க மனசுல என்னென்னலாமோ நினைச்சு தவிச்சு போயிட்டோம்மா. ஆத்தா, நீ அங்க நல்லா இருக்கல, சந்தோஷமா இருக்கியா? மாப்பிள்ளை எப்படி இருக்காருப்பா? எல்லாரும் நல்லா இருக்கோம்ப்பா. சரிம்மா சரிம்மா, உடம்ப கவனிச்சுக்கோ. மாப்பிள்ளை விசாரிச்சேன்னு சொல்லுமா. பணம் வந்துருச்சுன்னு சொல்றதுக்காக தான் நாங்க போன் பண்ணோம். நான் போய் முதல்ல பணத்தை எடுத்து அந்த கோட்டச்சாமி மூஞ்சில விட்டறிஞ்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ரொம்ப பேசிவிட்டா ஆனந்தி. அதே நேரத்துல நீ பணம் அனுப்புனதுனால அப்பாவும் நல்ல பதில் கொடுத்து விட்டாரு. பணம் மட்டும் வரலனா கூனி குறுகி நின்னுகிட்டு இருந்திருப்போம். அம்மா, அம்மா அழாதம்மா. பேச்சே என்ன பச்சை பிள்ளை மாதிரி கண்ணத்தோட முதல்ல. ஆனந்தி, நான் பாத்துக்கிறேன்டா. நேரம் கிடைக்கிறப்ப உன்கிட்ட பேசுறேன். சரிப்பா. உங்க வேலை தானா இதெல்லாம்? நீங்க தானே பணம் அனுப்பியிருக்கீங்க. ஆமா, நான் தான் அனுப்புனேன். நான் தான் வேணான்னு சொன்னேன்ல, ஒரு ஏன் இப்படி பண்ணீங்க? எங்க அம்மாவோட இந்த குடும்பத்தோட மரியாதை முக்கியம்னு நீ நினைக்கிறல்ல, அதே மாதிரி உன் குடும்பத்தோட உங்க அப்பா அம்மாவோட மரியாதையும் எனக்கு முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் உங்க அம்மா எங்க அம்மாலாம் வேற வேற இல்லை. நம்மளை பெத்தவங்க, அவ்வளவுதான். எல்லாரும் ஒண்ணுதான். ஆனந்தி, அழக்கூடாது. உன் வாழ்க்கையில நீ நிறைய அழுதுட்ட. போதும். இதுக்கப்புறம் நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் தான் உன்னை நான் என் கூடவே வச்சு பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அழாத. பேசுகிறேன், பார்க்காத கனவை உன் கண்ணில் காண்கிறேன். காலத்தின் சுவட்டில் நாம் மட்டும் வாழ்கிறோம், மௌனத்தின் இசையில் மெல்ல பேகிறோம். ஏ துளசி, எங்க போயிட்ட நீ? ஒன்னதான் செடிங்களுக்கு தண்ணி ஊத்த சொல்லலான்னு பார்த்தேன். ஆளையே காணோம். நான் மாடியில இருந்தேன். மாடியிலையா? இந்த நேரத்துலயா? வெயில் இன்னும் கொஞ்சம் இறங்குனதுக்கு அப்புறமா மாடிக்கு போக வேண்டியது தானே? மாடி தகதகன்னு கொதிச்சுக்கிட்டுல இருக்கும். என் மனசு அதை விட கொதிப்பா இருக்கு. துளசி, ஏன் இப்படி பேசுற? என்னாச்சு? அன்பு உன்னை பேசுனதையும் ரூமை செக் பண்ணதையும் நினைச்சு வருத்தப்படுறியா? மாமா நடந்துக்கிட்டத பத்தி எனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்ல. மாமா ரொம்ப நாளாவே என்னை பத்தி தப்பா புரிஞ்சுட்டு தானே எல்லாம் பண்றாரு. அப்புறம் என்னடி, அந்த ஆனந்தி உன் மேல திருட்டு பழி போட பார்த்தான்னு கோவமா இருக்கியா?